வியாழன் வணக்கம் நேத்திராடி நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு அவசியமா? கோயிலுக்கு செல்ல வேண்டுமா? ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மா என்றால் என்ன? நாம் ஏன் கடவுளை தொழ வேண்டும்? எங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது மாத்திரம்தான் கடவுளை நாட வேண்டுமா? ஏன் நாங்கள் இந்த மண்ணில் பிறந்த ஒருவர் என்ன விடயத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக பிறந்திருக்கின்றோம் என்பதனை அறிய வேண்டுமா? இந்த அத்தனை வினாக்களுக்கும் நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் விடை தெரியாது திகைத்திருப்போம். அவ்வாறான விடயங்களுக்கு விடை தெரிந்திருந்தாலும் அதில் சில சந்தேகங்கள் கூட எமக்கு இருந்திருக்கும். அவ்வாறான விடயங்களை இன்று கலேகம் அழைத்து வந்திருக்கின்ற அதிதியினூடாக நாங்கள் தெளிவு பெறப் போகின்றோம். இன்று தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிவத்திரு மாணிக்க நடராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவர் இந்தியாவின் இருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார். இலங்கையின் ஒரு புகழ்பூத்த ஒரு சிவாலயத்தின் ஒரு விசேட வைபவத்துக்காக யாகசாலை நடத்துவதற்காக வந்திருந்தார். இந்த தருணத்தில் எங்களுடைய கலேகம் வரவேற்றிருக்கின்றோம், அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. கண்டிப்பாக. இந்த நோக்கம் சில சந்தர்ப்பங்களில் அவன் அறிய தவறி விடுகின்றான். சிலவங்க ரைட் நான் இந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறேன் அப்படின்றத தன்னை அறிந்து செய்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆரம்பிக்கும் ஒரு ஆன்மீகம் தற்காலத்துக்கு ஏன் அவசியமாகிறது? இந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறது ஏன் அவசியம்னா, நம்ம வாழ்வின் பிறவி பெரும்பயன் சொல்லுவோம். இந்த பிறவி பெரும்பயன் எதுக்குன்னா இறைவனுடைய திருவடி அடையிறது தான். ஆனால் இது எல்லாரும் அதை நோக்கி போகிறாங்கன்னா இல்லை. இந்த உலகியல் அப்புறம் அருளியல் ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஆத்மார்த்தமான பயணம் சில பேருக்கு வந்து நல்ல அப்பா அம்மா முன்னவங்க அந்த நெறியை அடைஞ்சவங்க, சிவநெறியை அடைஞ்சவங்க, சைவ நெறியை அடைஞ்சவங்க, இந்த மாதிரி கொள்கையில் இருந்தவங்க எல்லாருக்குமே எம்பெருமான் திருவடி தான் இறுதி இலக்கு, பெருமான் திருவடி தான் இறுதி இலக்கு அப்படின்னு புரிஞ்சவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதை ஊட்டிடுவாங்க. வழி வழியாக அதுக்கு உபதேசம்னு பேர். இந்த பூணூல் கல்யாணம், அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த அதை இனிஷியேஷன் சொல்லுவாங்க. அதை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, நிச்சயம் அதை கடைப்பிடிப்பாங்க. பெருமான் அதை அவங்களுக்கு நல்லா தெரியும். உலகியல்னா என்னன்னு தெரியும், அருளியல்னா என்னன்னு தெரியும், நிலையானது எது நிலையில்லாதது எதுன்னு தெரியும். அப்போ எது நிலையானதுன்னு தெரிஞ்சு அதை ஒழுக பழகுவாங்க. அதுதான் சைவ நெறி. அதை தான் சைவ சமயம் அதை தான் வலியுறுத்துது. ஆன்மா சார்ந்ததின் வண்ணம் இந்த ஆன்மாவை அடைவதே ஆன்மீகம். ஆன்மாவை அடைவது ஆன்மீகம், ஆன்மாவை அறிந்து கொள்வது. தற்காலத்தில் கட்டாயம் உழைத்தே ஆக வேண்டும், வீட்டில் சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக. பணம் வந்து மிகப்பெரியதொரு பங்காற்றுகின்றது மனிதனுடைய வாழ்க்கையில். கண்டிப்பாக. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மீகம் ஏன் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்னும் ஆழமாக சொல்வதாக எப்படி சொல்லலாம்? ஆதாரமே ஆன்மா தான். நம்ம வினையினால தான் வந்திருக்கிறோம். இந்த பூமி வந்து ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் வினையை தீர்ப்பதற்கு தான் வந்திருக்கிறோம். வந்த இடத்துல வந்து வினையை தீர்ந்தவுடன் வினையை கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். வினையை கழிக்காமல், வினையை முடிக்காமல் இன்னும் மேலும் மேலும் தீவினைகளை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மேலும் பிறவிகளுக்கு வித்துடுறோம். அது மாதிரி இல்லாமல் இந்த மருத்துவமனையில் வந்து வினை, அதான் நல்வினை தீவினை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். வினை அடிப்படையில் தான் ஒரு ஆண் பெண் அலி இப்படியெல்லாம் பிறக்கிறதுக்கான காரணம். அதான் அந்த கர்மான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் காரணம். அப்போ வந்துட்டோம். மருத்துவமனையில் வந்து சிகிச்சை முடிஞ்ச பிறகு போயிடணும். ஆனால் சிகிச்சை முடிச்சுட்டு யாரும் போகிறதா தெரியல. எல்லாம் ஏசி இருக்குது, டாக்டர் நல்லா இருக்காங்க, நர்ஸ் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கணும்னு தான் பிரியப்படுறாங்க. அதான் அந்த உலகியல் ஆசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாமே இந்த மருத்துவமனையில் கிடைக்கிற ஒரு மாயை. ஆனால் இந்த மருத்துவமனையே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வினையை கழிச்சிட்டு எம்பெருமான் திருவடிக்கு அதை நம்ம போகணுன்றது தான் இறுதி இலக்கு. ஒரு மனிதனை பொறுத்த மட்டும் நிறைய ஆசைகளை தன்னகத்தை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக. ஒரு தேவையை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு தேவை வருது. அந்த தேவையை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு தேவை வருது. அப்போ தன்னுடைய தேவைகள் இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட வரையறுத்துக் கொள்வதற்கு இந்த ஆன்மீகம் எப்படி உதவி செய்யுது? கடல் அலை ஓய்வுமா? நிச்சயமா ஓயாது. மனத்தின் ஆசையும் ஓயாது. அப்போ நல்லா தெரிஞ்சவங்க அலைகள் ஓயாதுன்னு நல்லா தெரியும். ஒரு அலை வந்தால் இன்னொரு அலை வரும் நல்லா தெரியும். கொஞ்சம் ஏமாந்தால் அலையே நம்மளை என்ன பண்ணி போயிடும், அடிச்சுட்டு போயிடும். அது மாதிரி தான் இந்த மனத்தினுடைய இயல்பும் அலை போல தான், கடல் போல தான். அப்போ என்னென்னா ஒரு நல்ல குருநாதரை நீங்கள் கைப்பிடிச்சிட்டிங்கன்னா, மாதா பிதா குரு, நல்ல குருநாதர் உங்களுக்கு கிடைச்சிட்டாருன்னா அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மனத்தை நீங்கள் ஆசையை வென்றுடலாம். ஆனால் குருநாதர் உங்களுடைய அருள் இல்லைன்னு வச்சுங்களேன், குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா குரு தான்.
அந்த குருவுடைய அவருடைய சுவடை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ அந்த மனத்தினுடைய இயல்பு ஆசைப்படுவது, ஒருபோதும் நட்சத்திரங்கள் எண்ண முடியாது, ஆசைகளையும் கட்டுப்படுத்த முடியாது. அது வரத்தான் செய்யும், அலைகளை போல வரத்தான் செய்யும். அப்போ குருநாதரை பிடிச்சிட்டிங்கன்னா அலைகளை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆசைகளை கட்டுப்படுத்தி அதனை கட்டுப்படுத்த வேண்டாம், அதில் எதிர்கொள்ள கடந்து போயிடலாம். ஆனால் ஒருபோதும் அலை ஓயாது, ஆசையும் ஓயாது. ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்வது அல்லது தன்னுடைய பிறவி பயனை அடைந்து கொள்வதற்கு ஆன்மீகம் மிகப்பெரியதொரு உதவி செய்யுது. அப்போ ஒரு மனிதன் தான் என்ன விடயத்துக்காக பிறந்தான், என்ன நோக்கத்துக்காக பிறந்தான் அப்படின்றத தேற்ற அந்த முயற்சி எப்போ ஆரம்பிக்கணும், எந்த நிலையில் ஆரம்பிக்கணும்? எல்லா உயிருமே ஆனந்தத்தில் தான் பிறக்கிறது. ஆனால் பிறக்கும்போது அழுவது. எல்லா உயிருமே உற்பத்தி ஆகும்போது, அப்பா அம்மா சேரும்போது எல்லாமே ஆனந்தம், சிவானந்தத்தில் தான் நீங்கள் நானும் உற்பத்தி ஆகிறோம். ஆனால் நம்ம பூமிக்கு வரும்போது அழுதுட்டு தான் வரோம். அப்போ நோக்கம் என்னன்னா, எந்த ஆனந்தத்தில் இருந்து பிறந்தோமோ அந்த ஆனந்தத்தை தேடுகிறது உயிர். அவ்வளோதான். அதுதான் சிவானந்தம், அதுதான் சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்க. சத்து சித்து ஆனந்தம். சத்துன்னா உயிர், அது சிவத்தை தெரிந்து கொண்டால், தன்னை அறிந்து கொண்டால் ஆனந்தம் பெறும். அதுதான் அப்போ சச்சிதானந்தம் அதுக்கு சொல்லுவாங்க, சத்து சித்து ஆனந்தம் சொல்லுவாங்க. அப்போ எல்லா உயிருமே இன்பமாக இருப்பதற்கே துடிக்கிறது, ஆனந்தமாக இருக்கவே துடிக்கிறது. ஆனால் குறுக்கு வழியில் பேரானந்தத்தை அடைய முடியாது. குறுக்கு வழியில் பேரானந்தத்தை அடைய முடியாது. அப்போ ஒரு முறையாக குருநாதர்கிட்ட கேட்டு, அதுதான் இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு சிற்றின்பம் பேரின்பம் பிரிக்கலாம் அப்படிங்களா. அப்போது என்னன்னா, இந்த உண்மையான இன்பத்தை சிவபெருமானுடைய அந்த பேரின்பத்தை, அதாவது தேன்னு சொல்லுவாங்க, சிவபெருமான தேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானை அனுபவிக்கிறது பேரின்பம். அந்த பேரின்பத்தை மறைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அந்த ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்லக்கூடிய அந்த முப்பொருள், அந்த 3 தடைகள். அதை கடந்துட்டோம்னாலே நிச்சயம் நம்ம எல்லாரும் தன்னை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது குருநாதர் வேணும். யாராக இருந்தாலும் தன்னை அறிவதற்கு நிச்சயம் ஒரு சுவடு வேணும். அம்மா ஒரு குரு, உங்களுக்கு தாய் வந்து உங்கள் குரு, உங்கள் அப்பா வந்து ஒரு குரு, காரிய குரு, காரண குரு. இந்த உலகத்துக்கு காரியமாக இருந்து அப்புறம் காரணமாக இருந்து, இந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்பால் இருக்கிற இறைவனை சுட்டி காமிக்கிற ஒரு குரு வேணும் இல்லையா? அவர் தான் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியவர். வேற யாராலும் நிம்மதி தர முடியாது. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. ஆக நமக்கு வாழ்க்கையில் அந்த இருளான பகுதியிலேருந்து ஒரு வெளிச்சம் வேணும்னு சொன்னால், நிச்சயம் உங்களுக்கு ஒரு வழி வேணும்னா குருநாதர் வேணும். அந்த குருநாதர்ன்றது உங்கள் மனசு தான். உங்கள் மனமே உங்களை வழிநடத்தும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இந்த இறைஞ்சி கேட்கணும். அதுக்கு இந்த ஈகோ வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், பணியணும். பணிஞ்சோம்னா நிச்சயம் எல்லாமே கிடைக்கும். நிச்சயம். மும்மலங்கள் சொல்லியிருந்தீங்க, ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சில மனிதர்களை பார்த்தேன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், இல்லை நான் தான் எல்லா விடயத்துக்கும் நான் தான், அந்த ஒரு அகங்காரம், ஒரு ஆணவம் தன்னகத்தை இருக்கும். இந்த ஆணவம் இருக்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு எத்தகைய ஏற்புடையதாக இருக்கிறது? ஆணவம்னு ஒன்று இல்லைன்னா படைப்புன்னு ஒன்று இல்லை. கட்டாயமாக இப்போ ஆணவம் இருக்கணும் ஒருத்தனுக்கு. கண்டிப்பாக ஆணவம்னு ஒன்று இருந்தால் படைப்புன்னு சாமி அதை கூட்டி வைக்கிறார். வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ற அளவை வச்சிருக்கிறார். ஆட்டுக்கு வாழை அளந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈகோ வச்சிருக்கிறார். அதான் வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான். யான்னா அந்த நான்ற நினப்பு கொடுக்குறார். யான் எனது என்ற செருக்கு கொடுக்குறார். யார் கொடுக்கறது? இறைவனே கொடுக்குறார். யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவேனே. அப்போ இதுவும் இறைவனுடைய படைப்பின் ஒரு அம்சம். அப்போ படைப்புக்கு நான் வேணும். அப்போ யார் யாருக்கு எவ்வளோ ஈகோ அளவு இருக்கணும்னு சாமி என்ன பண்றாரு? அது ராவணனா இருந்தாலும் சரி, இது ராமனா இருந்தாலும் சரி, சாமிக்கு ரெண்டுமே சமந்தான். அப்போ நான் ஆணவம்னு ஒன்று இல்லைன்னா படைப்பு இல்லை, கண்மம்னு ஒன்று இல்லைன்னா நாராயணன் இல்லை, அவன் காப்பு கடவுள். அதான் அப்போ முடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ருத்ரம்னு அதுக்கு பேர். இப்படி எல்லாமே இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு மெக்கானிசம் இன்ஜினியரிங்கை தான் கோயிலாக என்ன பண்ணியிருக்காங்க. ஆமாம், மும்மூர்த்திகளும் இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதை உணர்றதுக்கு ஒரு குருநாதர் வந்து உங்களுக்கு ஒரு கண்ணாடி போல இருந்து உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார். நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ அதுவாகவே இருக்கிறாய், ரொம்ப தேண்டதெல்லாம் போதும், ஊராக தேண்டதெல்லாம் ஓடி 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 உட்கலந்த சோதியை
நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 வாடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 எண் இறந்தோர் கோடியே. அப்படி தனக்குள்ள இருக்கிற ஒரு பொருளை வந்து ஒரு குருநாதர் மூலியமா தெரிஞ்சுக்க முடியாமல் ஆட்டுக்குட்டி தோல் மேலே வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக ஆட்டுக்குட்டி தேடிட்டு இருக்கிற மாதிரி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குருவாரில் இருந்து தான் நிச்சயம் அந்த ஆமாம் இப்போ நிச்சயம் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது வயோதிபர்கள் அல்லது வயதடைந்தவர்கள் தான், பெரியோர்கள் தான், பக்குவப்பட்டவர்கள் அவர்கள் தான் ஆன்மீகத்தை சரியாக கடைபிடிப்பாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. இது இளைஞர்களுக்கு எவ்வளவு தூரம் பொருத்தமுடையதாக இருக்குது? நிச்சயம் குழந்தைகளுக்கு தான் வேணும். முதல்ல குழந்தைகளுக்கு வேணும், அப்புறம் தான் இளைஞர். ஏன்னா அந்த விளையும் பயிர்லேயே நம்ம என்ன பண்ணிடணும், யதார்த்தத்தை சொல்லி கொடுத்துடணும். உலகத்தின் இயல்பை அன்சர்டனிட்டி, அதாவது நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையானது எதுன்றதை அதுங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அது பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடும். நொந்து நூலாகி அடிபட்டு வந்த அப்புறம் தான் ஆன்மீகத்துக்கு வரணும்னா அது ரொம்ப நாங்கள்லாம் அப்படி தான் வந்தோம். ஆமாம், நமக்கெல்லாம் வந்து அப்படி தான் ஒரு சூழல் ஏற்பட்டது. இது இறைவன் தடுத்து ஆட்கொள்ளுதல்னு சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் தடுத்து ஆட்கொள்ளும் மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தடுத்து ஆட்கொள்வார். அப்படி ஆட்கொள்ளும் போது இப்படி தான் ஏற்படும். நிச்சயம் வேணும் இளைஞர்களுக்கு, நிச்சயம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஷார்ட்கட்டில் குறுக்கு வழியில் இன்பத்தை தேடுறாங்க. பீடி, சிகரெட், அபின்னு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, ட்ரக்ஸு, ஹெராயின், இதனால் கொஞ்ச நேரம் தான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஆனால் அதை விட மேலான இன்பத்தை நீங்கள் அடையலான்ற ஒரு ரகசியத்தை குருநாதர்கிட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆமாம், ஆன்மீக மையங்கள் எல்லாமே இன்றைக்கி அதை தான் வந்து என்னென்னா இதை ஒரு முறையாக அந்த மொராலிட்டின்னுவாங்கல்ல, இந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தை ஒழுங்காக நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா நிச்சயம் எல்லாம். அவன் தாய் அன்பு, நிச்சயம் அன்பு பற்றாக்குறையினால் தான் எல்லா தீங்குமே நிகழ்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது போல் குழந்தைகளுக்கு அல்லது சிறுவர்களுக்கு தான் இந்த ஆன்மீகம் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில குழந்தைகளை பொறுத்த மட்டும் அந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு பகுத்தறிவு அப்படின்றது வந்து சற்று குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம். ஆகவே அந்த குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு இலகுவான முறையில் அல்லது எளிய முறையில் எப்படி நாங்கள் ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்கலாம்? வழிபாடு. இப்போ நீங்கள் அப்பா அம்மா இருக்கீங்க, குழந்தைங்க வந்து யாரை முதல்ல அப்சர்வ் பண்ணணும்னா தாய் தந்தை தான் அப்சர்வ் பண்ணணும். அப்பா எப்படி அந்த மேனரிசம், தாயோட மேனரிசம், அதாவது எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தான். தாய் தந்தையர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து தான் அப்பா அம்மா. அப்போ முதல் லேர்னிங் எங்கே நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதுங்க அப்படியே செய்யும். அப்போ நீங்கள் உட்காந்து காலையில் குளிச்சுட்டு திருநீர் 16 இடத்துல பூசிட்டு இறைவனுக்கு பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினாலிட வல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. நீங்கள் வாழ்ந்து காமிச்சிங்கன்னா உங்கள் குழந்தை என்ன பண்ணிக்கும், அப்படியே சிக்கன் பிடிச்சிக்கும். அப்போ நீங்கள் தவறுனீங்கன்னா அதுவும் தவறும். அதான் அப்போ வழி வழியாக என்ன ஆகும்னா, அப்பாவை பார்த்து நான் செய்கிறேன், அப்புறம் அம்மா அப்பா அந்த காலையில் அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது நிச்சயம் வந்துடும். அப்போது ஒரு ஆன்மீகத்தை இப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும். எப்பயுமே குழந்தைங்கள்ட்ட இதை செய்யணும்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. நம்ம வாழ்ந்து தான் காமிக்கணும், செய்விச்சு காட்டணும். ஏன்னா இப்போ என் குழந்தைய பெற்றுட்டோம் இல்லையா, அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படின்னா ஒரு வாழ்வியல் நெறியை நம்ம எப்படின்னா வாழ்ந்து தான் காமிக்கணும். அதை ஏன்னா ஆர்டர் பண்ண முடியாது. நம்மளுக்கு பிறந்த குழந்தை நமக்கு சொந்தமே கிடையாது. அவங்க வினையை முடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நெறிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நெறிப்படுத்துகின்ற பொழுது குறிப்பாக உங்களுடைய சிகார மரணரை பாடசாலை பற்றியும் நாங்கள் பேசியாகும். இந்த சிகார மரணரை பாடசாலை எவ்வளவு காலமாக செய்துட்டு இருக்கிறீங்க? 2022 பெரிய புராண வகுப்புக்காக சிவத்து அருளரசு ஐயா வச்சு நாங்கள் எடுத்தோம். ஐயாவும் நாங்கள் அவங்க தான் எடுத்தோம். என்னென்ன வகையான தொழிற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறீங்க? காலையில் பெரிய புராணம் எடுத்தோம். 679 நாட்கள் போச்சு அந்த வகுப்பு, இரவு 9:50க்கு. அதுக்கப்புறம் அந்த வகுப்பு முடிஞ்ச பிறகு திருத்தொண்ட தொகை, சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய திருத்தொண்ட தொகை பாடிட்டு தில்லை வாழ் அந்த நர்த்தம் அடியாக இருக்கும்படி, அப்புறம் பொன்னூசல் பாடி இரவு நிகழ்ச்சி முடிக்கிறோம். காலையில் திருமந்திர வகுப்பு அடியேன் இப்போ பெருமானுடைய பிச்சை போட்டதுனால காலையில் திருமந்திர வகுப்பு அடியேன்னு எடுத்துகிட்டு வரேன். ஆமாம். இப்போது அறநெறி வகுப்புள்ள பொறுத்த மட்டும் இல்லை, எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க? இப்போது கல்வி நடவடிக்கைகளோடு ஈடுபடுகின்ற பொழுது பகுதி நேர வகுப்போ அல்லது ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகளுக்கோ அறநெறி வகுப்புகளுக்கோ செல்வது வந்து ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய இந்த சிகார மரணரை பாடசாலை எப்படி போய் கொண்டிருக்குது? பிள்ளைகள் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி யாருமே வகுப்புக்கு வாங்கினா வரமாட்டாங்க. ஒரு சத்திரத்தை புக் பண்ணி ஒரு 1 மணி நேரம் திருமந்திர வகுப்பு இருக்குன்னா யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே பரபரப்பாக இருக்கிறாங்க.
ஆனால் கையடக்க தொலைபேசி வச்சிருக்கிறதுனால நான் ஆன்லைனில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இணையதளத்தின் மூலிமா காலையில் வந்துருங்க, டெலிகிராம் மூலிமா வந்துருங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக என்ன பண்ணிடுறாங்க. இது 17 பேர் 15 பேர் 16 பேர் திடீர்னு ஒரு நாளைக்கு 20 பேர் வந்துடுவாங்க. வந்துட்டு அதுவே எனக்கு என்ன, ஒரு டீ காபி கொடுக்க முடியாது, வந்தவங்களை அனுசரிக்க முடியாது, எல்லாமே ஆன்லைனில் வருவாங்க, 1 மணி நேரம் கவனிப்பாங்க, பாடுவாங்க. அது எனக்கு ரொம்ப சுலபமாக போச்சு. ஆமாம், எனக்கு இப்போ இந்த சைவ நெறி இப்படி கொண்டு போகிறது எனக்கு ஒரு யுக்தியாக போச்சு. ஆனால் இதே ஒரு யதார்த்தமாக ஒரு சத்திரத்தை புக் பண்ணி இந்த வகுப்புக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி தரது கொஞ்சம் நேரமாகும், கால வரை. இன்றைக்கி இருக்கிற துரிதமான காலத்தில் நான் கைபேசி இப்படி பயன்படுத்திக்கிறேன். உண்மையில் நேரடியான கற்பித்தல் முறைகளையும் தாண்டி இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த ஆன்மீக, குறிப்பாக ஆன்மீக வகுப்புகள் எடுக்கின்ற பொழுது அதற்கு மக்களிடத்திலே கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மற்றது மாணவர்களுடைய ஈடுபாடு எந்த அளவிற்கு இருக்கிறது? தேடல் உள்ள உயிர்கள் மட்டுமே நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த விதின்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த நூக்கன் கார்னர் அடிபடுவாங்க, ஆசைப்பட்டு ஏங்குவாங்க, ஏங்கி அது கிடைக்காம போகும். அப்போது எல்லாருமே இறைவனை தெரிஞ்சுக்கணும், சிவபெருமானை பார்க்கணுன்றதுக்காக யாரும் கோவிலுக்கு வரதில்லை. அவங்களுடைய தேவைகள் நிறைவேறணும், அவங்களுடைய கனவுகள் இருக்குல்ல, அந்த கனவுகள்லாம் வந்து ஆமாம் உலகியல் கனவாக இருக்கும், இல்லை வாழ்வியல் கனவாக இருக்கும். இவர் எனக்கு வேணும், கல்யாணம் ஆகணும், இப்படித்தான் எல்லாருமே வராங்களே. அதாவது பெட்ரோல் இருக்கும் தனி யாரும் வண்டியை பற்றி கவலைப்படுறதில்லை. பெட்ரோல் நின்னா தான் அந்த பெட்ரோல் பங்கை தேடுற மாதிரி இந்த மனுஷனுக்கு எல்லாமே சரியாக நடந்துட்டு இருந்தால் யாருமே இது பண்ணுறதில்லை. நடத்துறது படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உலன் அப்படின்ற அறிவு இந்த உடம்புல ஏதாவது ஒரு தானாக இயங்கிட்டு இருந்த இதில் அந்த ஏதாவது ஒன்று ஸ்ட்ரக் ஆகும்போது தான் இறைவனை நோக்கி வரான். அது உடம்பளவில், மனசளவில், உயிரளவில். உடம்பளவில் போது நோய் வந்தால் வந்துடுறான், மனசளவில் போது ஹர்ட் ஆகிறான், காயப்படுறான். அப்போ காயப்படும் போது எங்கே போகலான்னு யோசிக்கிறான். அப்படி தான் இறைவனை நோக்கி வரான். ஆமாம், ஆனால் தானாக யாரும் வர்றதா இல்லை. ஏன்னா எல்லாமே சரியாக இருந்தால் யாரும் என்ன பண்ண போகிறதில்ல. ஆமாம், இயற்கை தான். ஆனால் உண்மையிலேயே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். நன்றி அறிதல்னு ஒன்று இருக்குது. அந்த நன்றி அறிதலுக்காகத்தான் எல்லா கோவில்களும் கட்டப்பட்டன, வேற எதுக்கும் கட்டப்படல. தன்னை வலியுறுத்துக்காகவோ தன்னுடைய பெருமை நிலைநாட்டவோ தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏன்னா தென்னாட்டில் தான் இறைவனை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இருந்தாங்க, பக்தர்கள் இருந்தாங்க. அதுக்கான ஒரு தகவமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. அதனால தான் அத்தனை பாடல் பெற்ற தலங்களும் நால்வர் பெருமக்களும் இங்கே தான் வந்து உதிச்சிருக்கிறாங்க, தோன்றி இருக்கிறாங்க. பாடல் பெற்ற தலங்கள் இலங்கையிலும் இருக்குது. ஏன் ராவன் கூட பாடி தான் ஓய்ந்தான். அந்த பாடினால்தான் வாழ்நாளும் கொடுத்தாரு சாமி. ராவணன் பாடின உடனே வாழும் கொடுத்தாரு, வாழ்நாளும் கொடுத்தாரு. அதை பயன்படுத்திக்கிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக நீங்கள் நாதத்தின் வடிவாக இறைவனை அடையணும்னா பாடி தான் நீங்கள் அடைய முடியும். இது அன்பு நெறின்னு பேர். இறைவனை அடைவதற்கு 2 வழி இருக்குது, இந்த லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி. சவுண்ட் எனர்ஜி என்னன்னா, இப்போ எல்லாரும் பாடுவாங்க, பாடும்போது நாதம் ஒலிக்கும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தார் அமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு, சிம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இது திருவாசகம். திருவாசகத்துக்கு ஊருகார், ஒரு வாசகத்துக்கும் ஊருகார். அப்போ ரிதம் சொல்லுவாங்க, இதுக்கு ஓங்காரம்னு பேர், இதுக்கு சுருதின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அப்போ இறைவனை நீங்க பாடினால் அடையலாம். அப்போ நாதத்துக்கு நீங்க என்ன ஆயிடுவீங்க? அதனால தான் கைலாசநாதர், விஸ்வநாதர், நாதர்னு சொன்னாங்க. ஏன் நாதர்னு சொன்னா நாதத்தால இறைவனை அடையலாம். அப்போ அந்த காலத்துல அங்கே கணவனை நாதா, மனைவியை நாதி அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. அப்போ நாதத்தின் அடிப்படையில தான் இறைவனை அடைய முடிந்ததாக தான் கைலாசநாதர்னு வச்சாங்க. அப்போ இது ஒரு வழி மார்க்கம். சரி, அப்போ அறிவின் மூலியமா இறைவனை அடைய முடியுமா? சத்தியமா அடைய முடியும். அதுக்கு 14 சாஸ்திரங்கள் இருக்கு, சித்தாந்தம்னு அதுக்கு பேர். 12 திருமுறைகள் வந்து நாதாந்தம். இறைவனை பாடி பணிதல். இறைவனை நால்வர் பெருமக்கள்லாம் பாடி பணிஞ்சாங்க இல்லையா? அது பாடும் பணியே பரிசாய் அருள்வாய். அப்போ சுந்தரா என்னை இன்தமிழால் பாடும் தானே சொன்னார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை
வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லேனேனலாமே. அப்படிதான் இது வந்து நாதத்தின் வழியாக இறைவனை அடையலாம். உண்மையில் நல்ல பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. நேரமின்மை தான் மிகப்பெரியதொரு சவாலாக இருக்கின்றது. இந்த அளவோடு நாங்கள் இந்த நேர்காணல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இன்றைய தினம் எங்களிடம் கலைகம் வந்து பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்திய சிவத்திரு மாணிக்க நடராஜா அவர்களுக்கு எங்களுடைய அலைவரிசையின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. என்னுடைய அன்பு தம்பி ராஜராஜேஸ்வரி பீடத்தில் இருக்கக்கூடிய தம்பி, என் அருமை தம்பி அவர்களுக்கும், இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், இந்த வாய்ப்பு நல்கிய எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் நன்றி கூறி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாகி கட்சி ஏகம்பனுடைய அருளும் கடாட்சமும் இந்த ரூபவாகினி தொலைக்காட்சி மையத்திற்கும் அந்த ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கும் என் அருமை தம்பி வழி அனுப்பிய அவருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நான் பரிபூர்ண வேண்டிக்கிறேன். சரியா சரியாசிகளே, வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் அடுத்த அம்சங்கள் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம்.